வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் பாரத்தை அதிகமாக சுமக்கின்ற நேரத்தில் அதை சுமக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமக்கு அதிகமாக பலமும் வலுவும் சேர்கிறது. ஜிம்முக்கு போகின்றவர்கள் தங்கள் உடம்பை வலுவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அதிகமான பளுவை தூக்கி உடம்பை வலுப்படுத்துகிறார்கள். இப்படித்தான் வாழ்க்கையிலும் மனிதனுக்கு வருகின்ற துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் தாங்கி தாங்கி அவனது மனம் வலுவுடையதாக வாழ்க்கையை ஒட்டி நடக்கின்ற ஒரு பாங்கினை அவனுக்கு தருகிறது. இரண்டையுமே அனுபவிக்கின்ற நேரத்திலே தான் அவனுக்கு உண்மையான நிலை புரியும். அதைத்தான் சொல்லுவாங்கள், மர நிழலின் அருமை வெயிலில் நடக்கும்போது தெரியும் என்று சொல்லுவார்கள். இப்படித்தான் ஒரு குடியானவன் இருந்தான், ஏழை. அவன் மனைவி, 5 குழந்தைகள், தாய் தந்தையர் எல்லோரும் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு ஞானியை குருவாக தெய்வமாக மதித்து நடந்து வந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் சென்று அந்த ஞானியிடம், நான் படுகின்ற துன்பம் அதிகமாக இருக்கிறது, நாங்கள் 9 பேர் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்கள் வாழ்க்கை வளம் பெற நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும், நாங்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று அந்த ஞானியிடம் கேட்டார்கள். அவர் சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி உன் வீட்டில் கட்டி வை என்று சொன்னார். இந்த ஏழைக்கோ அதிர்ச்சியாகிவிட்டது. ஏற்கனவே 9 பேர் அந்த குடிசையிலே இருக்கின்றோம், இந்த ஆட்டை வேறு வாங்கி கட்டினால் நாம் எப்படி அங்கே தூங்குவது புழங்குவது என்று வருத்தப்பட்டாலும் வணங்குகின்ற ஞானி சொல்லிவிட்டாரே என்று சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி வீட்டிற்குள் கட்டினார். வீட்டில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் மிகவும் சங்கடமாக போய்விட்டது. ஆனாலும் அந்த ஞானியை எதிர்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த ஆட்டை வீட்டிற்குள் கட்டினார்கள். ஏற்கனவே 9 பேர். இந்த ஆடு படுத்துகிற பாடு அவர்களுக்கு மிகவும் துன்பத்தை தந்தது. ஒரு வாரம் கழித்து மீண்டும் அந்த ஞானியை சந்தித்தார். ஞானி, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு, நான் படுகின்ற துன்பம் அளவிடற்கரியது. 9 பேர் இருந்தோம், 10ஆவதாக இந்த ஆட்டுக்குட்டி வந்து எங்களை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்துகிறது. நாங்கள் வாழ்க்கையின் அந்த ஒரு சுகமான சூழ்நிலையை நாங்கள் இப்பொழுது மறந்துவிட்டோம், அந்த அளவு துன்பமாக இருக்கிறது என்று ஞானியிடம் சொன்னான். ஞானி உடனே சொன்னார், அந்த ஆட்டை வெளியே விரட்டிவிடு, உடனே செய் என்று சொன்னார். அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. நேரே வீட்டிற்கு சென்றான். ஆட்டை வெளியே அடித்து விரட்டினான். வீட்டை சுத்தமாக கழுவினான். வாடை போவதற்காக ஊதுபத்தியை கொளுத்தி வைத்தான். அன்று இரவு அவர்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. இவ்வளவு நாளும் அந்த ஆட்டுக்குட்டியோடு பட்ட பாடு மிகவும் சிரமமாக இருந்தது. ஆனால் அதே 9 பேர்தான் மீண்டும் அந்த வீட்டிற்குள் வாழுகின்ற நேரத்தில் இன்பகரமாக அந்த வாசனையோடு வாழ்ந்தார்கள். மீண்டும் அந்த ஞானியிடம் சென்றபோது சொன்னார்கள், நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லி. அதற்கு ஞானி சொன்னார், மனிதன் மனம்தான் காரணம். எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஒரு வீட்டில் வாழலாம், நாம் இத்தனை பேர் இருக்கிறோமே என்று நினைத்தால்தான் வாழ்க்கையில் துன்பம் வரும். எனவே நீங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற நேரத்தில்
நிச்சயமாக இருப்பதை வைத்து வளமாக வாழலாம் என்று சொல்லி அனுப்பித்தார். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.